இணைந்து ஜெபிப்போம். ஆண்டவரே இயேசுவே, எனக்காக யுத்தம் செய்பவரே, உம்மை ஆராதிக்கின்றேன். எனக்காக வாதிடுபவரே, உம்மை புகழ்கின்றேன். என்னை வழிநடத்த ஒளியாக வருபவரே, நன்றி கூறுகின்றேன். சீமோன் பேதுரு மறுமொழியாக, ஆண்டவரே, நாங்கள் யாரிடம் போவோம்? நிலைவாழ்வு அளிக்கும் வார்த்தைகள் உம்மிடம்தானே உள்ளன என்று இன்றைய இறைவார்த்தையில் வாசிக்கும் நான் உயிருள்ள வார்த்தையில் நம்பிக்கை வைத்து உம்முடன் வாழ்பவராக மாற்றும். புனித பேதுருவைப் போல் உம்மில் வாழ்ந்து உமக்காய் வாழ்பவராக என்னை மாற்றும். இயேசுவே, என் பெயரின் பொருட்டு உங்களை எல்லோரும் வெறுப்பர். இறுதி வரை மன உறுதியுடன் இருப்போரே மீட்கப்படுவர் என்றவரே, இறுதி வரை ஊழிய பாதையில் பயணிக்க அருள் தாரும். அதன் வழியாக உம்மை காணவும் உமது மாட்சியை உலகில் பரப்பும் கருவியாகவும் என்னை இந்த நாளில் மாற்றும். ஆண்டவரே இயேசுவே, வாழ்வு தருவது தூய ஆவியே, ஊனியல்பு ஒன்றுக்கும் உதவாது என அறிவுரை தந்தவரே, தூய ஆவியின் வழிநடத்தலின் கீழ் நடந்திடவும் உம் வார்த்தை ஒன்றே என் ஆன்மாவுக்கு விளக்கு என்பதை என் மனதில் வைத்து உமக்கும் அயலாருக்கும் ஏற்ற முன்மாதிரியான கிறிஸ்தவ வாழ்வை வாழ்ந்திட அருள் தர வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமென்.